உங்களுக்கு விநாயகர் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ உங்களுக்கான வரிகள் இதுதான். அவருக்கு மொத்தம் 5 கைகள், அதாவது 4 கைகள், ஒரு தும்பிக்கை. விநாயகர் யானை முகம் கொண்டவர், அதனால தான் எல்லா யானைகளையுமே விநாயகர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விநாயகருக்கு பார்த்தா ஒரு கொம்பு இருக்கும். அந்த கொம்பு எப்படி இருக்குன்னா, அமாவாசையிலேருந்து 3ஆவது நாள் வர்றப்ப எப்படி நில ஒரு மாதிரி சாஞ்சு இருக்கோ அதே மாதிரி விநாயகரோட கொம்பும் அழகாக இருக்கும். அதே மாதிரி விநாயகர் பரம்பொருளோட மகன், ஞானத்தின் கடவுளும் விநாயகர் தான். இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஞானங்களும் அவருக்குள்ள தான் இருக்குது. அப்படிப்பட்ட விநாயகரை என் மனசில் வச்சு போற்றி வணங்கணும்னு ஆசைப்படுறேன். இதைத்தான் திருமூலர் 5 கரத்தனை யானை முகத்தனை இந்து நிலம்பிரை போலும் இயற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அப்படின்னு ரொம்ப எளிமையான வரிகளில் திருமூலர் விநாயகரை பற்றி சொல்லியிருக்காரு. இந்த வரிகளில் அவர் நிலாவை இந்து அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அமாவாசையிலேருந்து 3ஆவது நாள் வருதுல, அதை இளம்பிறை, அதாவது 3ஆம் பிறையை இளம்பிறை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மனசை புந்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. என் மனதில் வைத்து போற்றுகின்றேன் அப்படின்னு திருமூலர் இந்த வரிகளில் எளிமையாக சொல்லியிருக்காரு. ஓம் கம் கணபதியே நமக.